நம்ம தமிழ்நாட்டில டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா 27/4/2024 இந்த மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. யாராவது அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இந்த வீடியோ கிரியேட் பண்ணி போட்டுட்ருக்கோம். வேகன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 90 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 21 வயசுலேருந்து 29 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் அண்டு அப்ளை பண்ணுற லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் அப்ளை பண்ணிவிடுங்க. ஏன்னா டேட்டு நெருங்கிட்டு இருக்கு. ஸோ காய்ஸ், இதுதான் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்னுக்கோட நோட்டிஃபிகேஷன் எப்போ வெளியாகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 28/3/24 உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியே விட்டுருக்காங்க. அது இல்லாமல் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 27/4/24 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுற போது ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2/5/24 இந்த டேட்டில் வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 13/7/2024 இந்த டேட்டை எக்ஸாம் அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்னையில் தான் நடக்கும். அந்த எக்ஸாம் டேட்டை வந்து இவங்களே நாங்கள் அலௌன்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்டிங்கான என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படின்றத நம்ம பிரீஃபாக பார்ப்போம். என்பிஎஸ்சி குரூப் ஒன் போஸ்டிங்கை பார்த்தீங்கன்னா வேக்கன்சி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து 90 வேக்கன்சி இருக்குது. அதில் என்னென்ன போஸ்டிங்க்கு என்னென்ன வேக்கன்சி இருக்குதுன்னு பார்க்கலாம். டெப்டி கலெக்டருக்கு பார்த்தீங்கன்னா 16 வேக்கன்சி இருக்குது. டிஎஸ்பி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 23 வேக்கன்சி இருக்குது. அசிஸ்டன்ட் கமிஷனரை பொறுத்த வரைக்கும் 14 வேக்கன்சி இருக்குது. டெப்டி ரிஜிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டரி பொறுத்த வரைக்கும் 21 வேக்கன்சி இருக்குது. அசிஸ்டன்ட் டைரக்டர் ரூரல் டெவலப்பர் வந்து 14 வேக்கன்சி இருக்குது. எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் வந்து ஒரு வேக்கன்சி இருக்குது. ஃபயர் எக்ஸிக்யூட்டிவருக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது. இது எல்லாமே சேர்த்து தான் உங்களுக்கு 90 வேக்கன்சியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. எல்லா ஜாபுடைய சேலரி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பே லெவல் 2 லெவல் வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜாபுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1/7/2024 இந்த டேட்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு 21 வயசு ஆயிருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிள் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா டெப்டி கலெக்டர் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 34 வயசுக்குள்ள வரைக்கும் நீங்கள் இந்த அப்ளிகேஷனை அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லை 35 வயசு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இதில் வந்து பிஎல் டிகிரி இவங்க பாஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, இவங்க மட்டும்தான் 35 வயசு வரைக்கும் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஏஜ் லிமிட்டை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து எம்பிசி, டிசி, ஓபிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனோடு உங்களுக்கு இங்கே ஷோ பண்ணியிருக்காங்க. டெப்டி கலெக்டர் பொறுத்த வரைக்கும் 39 வயசு இருக்கணும். டெப்டி சூப்பரண்டர் ஆஃப் போலீஸை பொறுத்த வரைக்கும் 39 வயசு இருக்கணும். எல்லா டீட்டெயிலும் இதிலே கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு போஸ்டிங் மட்டும்தான் பிஎல் டிகிரி முடித்தவங்களுக்கு மட்டும்தான் 40 வயசு வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி 39 வயசு வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன கேட்டகிரி கொடுத்துருக்காங்களோ அந்த கேட்டகிரி மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெப்டி கலெக்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் மஸ்ட்டாக ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரே ஒரு டிகிரி முடிச்சிருந்தா மட்டும் போதும் அப்படின்னு மஸ்ட்டாக சொல்லியிருக்காங்க. டெப்டி சூப்பரண்டர் ஆஃப் போலீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கும் நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருந்தாவே நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிள் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் உரிமை யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் அவார்டு, அதாவது ஃபிசிக்கலில் ஸ்போர்ட்ஸில் நேஷ்னல் அவார்டு வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுப்போம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் கமிஷனரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மஸ்ட்டாக ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இவங்க வந்து யாராருக்கு ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி, செகண்ட் ப்ரியாரிட்டி, தேர்ட் ப்ரியாரிட்டி கொடுப்போம் அப்படின்றது அதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து யாருக்கு கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்கன்னா பிகாம் அண்டு பிஎல் டிகிரி படித்தவங்களுக்கு, டிப்ளமோ டாக்ஸன்ஸ் லா இவங்க படிச்சிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் உரிமை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் உரிமை யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிகாம் அண்டு பிஎல் டிகிரி இவங்க முடிச்சிருக்கவங்களுக்கு வந்து செகண்ட் சான்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்டு ப்ரியாரிட்டி வந்து யாருக்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிகாம் டிகிரி அண்டு பிஎல் டிகிரி இவங்க படிச்சிருக்காங்க இல்லைங்களா, இவங்களுக்கு வந்து தேர்டு ப்ரியாரிட்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ டாக்ஸ் அண்ட் லா இதில் படிச்சிருக்காங்க இல்லையா, அதனால் கேட்பீங்க ஒரு டிகிரி இருந்தால் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் இல்லையா அப்படின்னு கேட்பீங்க. அதெல்லாம் எலிஜிபிள் தான். ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி, செகண்ட் ப்ரியாரிட்டி, தேர்டு ப்ரியாரிட்டி இவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. டெப்டி கோஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டிகிரி படிச்சிருந்தாலே எலிஜிபிள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெப்டி ரூரல் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா
நீங்கள் ஒரு டிகிரி படிச்சிருந்தாலே எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி நீங்கள் ஆக்ட் குரூப்பில் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோவில் வந்து எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் சைக்காலஜி இந்த மாதிரி நீங்கள் இவங்க கேட்டிருக்காங்க இல்லைங்களா, இந்த குவாலிஃபிகேஷனில் நீங்கள் படிச்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ சைக்காலஜி இவங்க கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் இதுக்கும் நீங்கள் ஒரு டிகிரி படிச்சிருந்தாலே எலிஜிபிள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிகிரியில் இவங்க கேட்குற மாதிரி பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கில் படிச்சிருக்கணும், சைக்காலஜியில் படிச்சிருக்கணும், சைட்டாலஜியில் படிச்சிருக்கணும், ஃபிசியாலஜியில் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்னென்ன கேட்டிருக்காங்களோ இந்த டிபார்ட்மெண்ட்டில் படிச்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபயர் எக்ஸிக்யூட்டிவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் மஸ்ட் பாஸ் டிகிரி ஆஃப் எனி ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ். உங்கள் சொல்லியிருக்கிறபடி பார்த்தீங்கன்னா டெப்டி ஆஃபீஸர் ஃபயர் எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்து நீங்கள் ஒரு டிகிரி மஸ்ட்டாக முடிச்சிருந்தாவே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. கிளியராக டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் படிக்காமல் இதுக்கு அப்ளை பண்ணாதீங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மற்ற டீட்டெயிலெல்லாம் உங்களுக்கு டிக்ளரேஷன் ஃபார்ம் மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த ஜாபுக்கு எவ்வளோ ஹைட்டு இருக்கணும் அப்படின்றத இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸை பொறுத்த வரைக்கும் ஹைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 165 ஹைட்டு இருக்கணும். அதுவும் இல்லாமல் செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 86 இருக்கணும். அது விரிக்கிற போது பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபயர் எக்ஸிக்யூட்டிவ்க்கும் 165 ஹைட்டு இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உமனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹைட்டு மட்டும் 155 இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களை உமன்ஸை பொறுத்த வரைக்கும் செஸ்ட்டு அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே அது நாட் அப்ளிகேபிள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஹைட்டை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ ஹைட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாமினேஷன் வந்து OMR ஷீட்டில் தான் நடக்கும். இந்த மாதிரி கொஷின் தான் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் நாலேஜை பொறுத்த வரைக்கும் 175 கொஷின் கேட்பாங்க. SSLC இந்த இதில் பார்த்தீங்கன்னா 25 கேட்பாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 200 கொஷின் அந்த மாதிரி கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து 3 ஹவர் உங்களுக்கு எக்ஸாம் ஹவர் இருக்கும். CST கேட்டகிரியாக இருந்தீங்கன்னா 90 மார்க் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மற்ற கேட்டகிரி வந்து 120 மார்க் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் ரிட்டன் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேப்பர், செகண்ட் பேப்பர், தேர்ட் பேப்பர், ஃபோர்த் பேப்பர் அந்த மாதிரி இருக்குது. அதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு தமிழ் என்று இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் மஸ்ட்டாக கிளியர் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் நெக்ஸ்ட் லெவலில் போக முடியும் அப்படின்ட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. SC, ST இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 40 எடுத்தாவே போதும். மற்ற கேட்டகரிக்கு வந்து 40 எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 250 மார்க் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 850 மார்க்குக்கு இந்த SC, ST இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 255 எடுத்தால் போதும். மற்ற கேட்டகிரி வந்து 340 நீங்கள் எடுத்தால் தான் நீங்கள் பாஸு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குரூப் 1 எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே உங்களுக்கு எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 38 டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு எலிஜிபிள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மெயின் எக்ஸாம் எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம் இந்த இடத்துல தான் நடக்கும் அப்படின்றது இவங்க சொல்லியிருக்காங்க. இதோட டேட்டும் இவங்களே அனௌன்ஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற இந்த 100 ரூபாய் எதோட ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நார்மலாக நீங்கள் எழுத போகிறீங்க இல்லைங்களா, அதோட ஃபீஸ் தான் உங்களுக்கு 100 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் சென்னையில் போய் எழுத போகிறீங்க இல்லைங்களா, அதுக்கு உண்டான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 200 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் அண்டு அப்ளை பண்ணுற லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஃபர்ஸ்ட் கமெண்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காமல் இது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த சான்ஸ் போனால் திரும்ப அடுத்த வருஷம் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எக்ஸாம் டேட்டு வெளியிட்டிருக்காங்க. லாஸ்ட் டேட்டு 27ஆம் தேதின்னு சொல்லியிருக்காங்க. 27ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணுறதுக்கான எக்ஸ்ட்ரா டேட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.